எத்த போன்டா 1:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் டெய்லி வந்து என்கேஜா இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு கமாண்ட் ஆஃப் பீசஸோட போனா அது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் நிற்கும். 17 வயது நிரம்பிய ஆண்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அத்துணை பெண் பிள்ளைகளினுடைய அத்திக்கங்களும் அதுல இறங்க இருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஒரு சம்பவம் அரங்கேறிவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது காலையிலே கண்ணீரும் கம்பளையுமாக 54 பெற்றோர்கள் காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து இந்த பொண்ணை நான் என்ன பண்றேன் பாடுறேன்னு சேலஞ்ச் பண்றா, ஏமாத்துறேன்னு சொல்லி. தெரியாதவர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காத, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாத, ஆப்போசிட்ல இருக்கிறத ஆம்பளையா பொம்பளையானே உனக்கு தெரியாது. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்தார். ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகள் சொக்குநூறாக கழித்து போட போகிறது என்பதை அறியாத பேதை பெண் படத்தை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். இதே சென்னை மாநகரத்தில் நான் டிப்டி கமிஷனரா வேலை பார்க்கும் போது 1:30 மணிக்கு ராத்திரி 1:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து வாட்ஸ்அப் கால்ல ரொம்ப பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் பரிமாறிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து நான் யூனிஃபார்மோட கமாண்ட் ஆஃப் பீசஸ்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் உட்காந்து டவரை வந்து மானிட்டர் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பல லட்சம் கால் வரும். எத்த போன்டா 1:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் டெய்லி வந்து என்கேஜா இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு கமாண்ட் ஆஃப் பீசஸோட போனா அது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் நிற்கும். என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமேன்னு உள்ள போனா ஒரு பொண்ணு நாங்க வந்ததே தெரியாம போர்வைகள் படிச்சுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். போர்வை தரத்தை என்ன யூனிஃபார்மோட போச்சுல அப்படியே மயக்கப்பட்டு விட்டுருச்சு. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற 16 வயது நிரப்பிய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். இதுல கதை இல்ல, இந்தியாவில நடந்ததை சொல்றேன் உங்கள்கிட்ட. 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன். இப்ப சார் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, இதைதான் உங்களுக்கு சொல்லணும்னாரு. ஏன்னா உங்களுடைய நன்மை கருதி. அப்போ உங்க மேல எவ்வளவு பாசம் உங்களுடைய பிரின்சிபாலும் செயலாளர் வச்சிருக்காங்க பாருங்க. 17 வயது நிரம்பிய ஆண்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அத்துணை பெண் பிள்ளைகளினுடைய அசிங்கங்களும் அதுல இறங்க இருக்கிறது. ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்துக் கொண்டது. பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஒரு சம்பவம் அரங்கேறிவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது விழித்துக் கொண்ட காவல்துறை இரவோடு இரவாக 27 மாணவர்களை அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு. அம்மா அப்பா எல்லாம் தெரியாது, தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலே கண்ணீரும் கம்பளையுமாக 54 பெற்றோர்கள் காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பையன் பேரே பேப்பர்ல வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் நடக்காது, கதறாங்க. இவன் 2 மாசமா இதை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு அம்மா போகும் தெரியல. எங்கே தவறுகிறோம் என்று பாருங்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது என்று அத்தனை பேரும் நாங்கள் உட்கார்ந்து வான் பண்ணி வெளியில பேப்பரை கூட நியூஸ் வராம அனுப்ப வேண்டியதா போச்சு. நான் சொல்றது டெல்லியில நடந்த சம்பவம். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? அற்புதமான ஒரு பள்ளியிலே படித்து விட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில BBA செய்யறது ஒரு பொண்ணு. அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர்ஸ். அற்புதமான படிக்கக்கூடிய பேர் கரண் சின்கா. இது ஏன் பேர் சொல்றேன் தெரியுமா? குற்றவாளிகளுடைய பேரை, பெண்ணினுடைய பேரை சொன்னால் சட்டப்படி குற்றம், குற்றவாளிகளுடைய பேரை சொல்லலாம், ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. அதுல 3rd இயர் லா காலேஜில் படிக்கிறவன் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து இந்த பொண்ணை நான் என்ன பண்றேன் பாடுறேன்னு சேலஞ்ச் பண்றா, ஏமாத்துறேன்னு சொல்லி. எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பாருங்க. பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். 4 தடவை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல, 5வது தடவை அக்செப்ட் பண்ணிடு. முகநூலிலே முகம் தெரியாதவர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காத, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாத, ஆப்போசிட்ல இருக்கிறத ஆம்பளையா பொம்பளையானே உனக்கு தெரியாது. இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணோன்னு நட்பாகிறது, காதலாகிறது. அப்பா அம்மா 2 பேரும் புள்ள படிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல புள்ள. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, உங்களுடைய நலன் கருதி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முன்னிலையில இதனை பதிவு செய்கின்றேன். இது எல்லாரும் உங்க அம்மா அப்பா சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க, டீச்சர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க.
காவல்துறை அதிகாரியாக நான் சொல்ல முடியும். ஏன்னா உண்மை சம்பவம், எவிடன்ஸோட சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய நலன் கருதி. சரி, நம்ம தான் கல்யாணம் முடிக்க போறோம். குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகள் சொக்குநூறாக கழித்து போட போகிறது என்பதை அறியாத பேதை பெண் படத்தை அனுப்பிச்சு ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன் பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களோடு பொள்ளாச்சியிலே நடந்த ஒரு சம்பவத்தை போல ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி முடித்து விட்டான். கதறிட்டு காலையில 6:30 மணிக்கு அவங்க அப்பா போன்ல பேசுறாரு என்கிட்ட. என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் இன்னும் 2 வருடம் என்னன்னு சொல்லிட்டாளுங்க சார். இவர் சொல்றாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நாட்டுல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்க, சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொன்னோம். சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate by a very good police officer. அவர் சார்ஜ் ஷீட் போட்டாரு. ஒரு தகுதியும் திறமையும் உண்மையும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு நல்ல பெண் ஜட்ஜிட்ட போகுது. சுனிதா என்ற பெண் நீதிபதியினுடைய பெயர். வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுப்பிச்சிங்கன்னா ப்ளூடிக் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. இல்லை அனுப்பிச்சிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃப். உன்னுடைய செல்லுல இருந்து நீ வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சா இன்னொருத்தன் பார்த்து உனக்கு ப்ளூடிக் வந்தா அனுப்பிச்ச நீ தான், எந்த மாற்றமும் இல்லை என்று லொகேஷன் முதற்கொண்டு பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல ஹெர்த்திக் சின்கா என்ற 3 பேருக்கும் முதல் முறையாக இந்தியாவிலே சைபர் கிரைம்ல டிஜிட்டல் வேர்ல்டுல 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து முதல் முறையாக தீர்ப்பு கோரியிருக்கிறார் ஒரு பெண் நீதிபதி. அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்ச குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது என்பதை பெற்றோர்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த ஏழை இளைய மாணவர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. தெரியுமா உங்களுக்கு? கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார், குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே எப்போது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை பற்றி சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய நபர்கள் மூலம் சொல்லியே ஆக வேண்டும் என்று காவல்துறை அதிகாரியாக நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் சொல்ல மறுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் செல்போன் திரைகளும் ஒன்றுமே அறியாத கள்ளங்கபடம் இல்லாத இந்த பிள்ளைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளி புதைத்து விடும். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள 4 வந்துருது. உங்களுக்கு 30 வயசுல தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசுல தெரியும். இதற்கு யார் காரணம்? அவர்கள் மட்டுமா? இல்லை, வளர்ப்பினுடைய குறைபாடுகள். பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்லை. போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள், அபரிமிதமான இணையதள வளர்ச்சி அத்துணையும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை இந்த நிலைக்கு ஆளாக்குகிறது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது பிள்ளைகளும் பெற்றோர்களும் தான். இப்படி ஒரு வாழ்க்கை கெட்டு போகணும் என்று நீங்கள் நினைத்தே ஆக வேண்டும். செல்போன் என்பது ஒரு வரம். அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தினால் போய் பார்த்து உங்க டிஜிட்டல் லேப் எல்லாம் என்ன அற்புதமா இருக்கு. 1,75,000 ரூபாய் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பயன்படுத்துற நீங்க அதை உபயோகமான வழியில பயன்படுத்தினால் உச்சத்தை தொடுவீர்கள். சுந்தர் பிச்சை மாதிரி, சத்யாநாதல்லா மாதிரி, ஜெஃப் பெசோஸ் மாதிரி, அமேசானோட CEO. தவறான வழியில பயன்படுத்தினால் ஆப்பிடாதவனுக்கு அஷ்டம். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்ற பழமொழிய மாற்றது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. நீ எதை அனுப்பிச்சாலும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், அதுல டெலிட் கொடுத்துட்டேன், டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன். ஒரு டெலிட்டும் பண்ண முடியாது. உங்க செல்போனை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல உங்க தண்டவாளத்துல தப்பு பண்றவங்களுடைய ஏத்திடுவேன். நத்திங் இஸ். உங்களுக்கு தெரியுமா, அமேசான் நிறுவனத்தினுடைய சீஃப் CEO ஜெஃப் பெசோஸ் 8,000 கோடி சொத்துக்கு அதிபதி. அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல திருடிட்டான், ஹைஜாக் போட்டாங்க, ஹேக் பண்ணிட்டான். அப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம். நினைச்சு பாருங்க. சரி, இதுல போய் நீங்க இப்படி மாட்டிக்கிறீங்களே, மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதையும் சொல்றேன். நான் குற்றங்களை மட்டும் சொல்ல வந்தவன் அல்லதான். அது மாட்டிக்கொள்ளாமல் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு செல்போனை நீங்க எடுத்து பேசணும்னு நினைச்சா ஸ்டாப். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பேசுனதை உங்ககிட்ட பேசுறேன் சார் சொன்னதுனால. தொடர்ந்த உடனே திங்க்,
யோசி. எதுக்காக இப்ப செல்போன் எடுக்கணும்? பேசணும். யார்கிட்ட பேசணும்? அம்மாட்ட பேசணும். டச் எடுத்து அம்மாட்ட மட்டும் பேசிட்டு வச்சிரு. ஆனா நீ என்ன செய்வ? செல்போன் எடுப்ப, உடனே ஒரு நோட்டிபிகேஷன் கிளிக் சவுண்ட் வரும். அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் 2 மணி நேரம் ஆயிருக்கும், அம்மாட்ட பேசியிருக்க மாட்டார். எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். பெரியவர்கள், சிறியவர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும். ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு நினைக்காது. உங்க பிள்ளை நல்ல பிள்ளைதான். நடை தவழுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்ல சாயந்தரம் 5 மணிக்கு விட்டுட்டு என் பிள்ளை பத்திரமா அந்த பக்கம் போயிடுன்னு நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் இது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.